தாமதமாக இருப்பதை விட அவள் எல்லாவற்றையும் நன்றாக செய்தாள். Other than being late, she did everything well. ராணியை தவிர எல்லோரும் வந்தார்கள். Except ராணி, everyone came. கற்பித்தலை தவிர நீ என்ன செய்கிறாய்? What do you do besides teaching? அப்படின்னா தவிர என்னும் தமிழ் சொல்லுக்கு other than, except, besides என்கின்ற 3 வெவ்வேறு சொற்களை பயன்படுத்தியுள்ளோம். ஆகையால் இம்மூன்றும் இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்த முடியுமா? ரொம்பவும் கன்ஃபியூசிங்கா இருக்கா? பாருங்க பார்க்கலாம். other than அப்படின்னா தமிழ்ல அதை தவிர, அதற்கு பிறகு, அதாவது எக்ஸ்க்ளூஷன் ஆர் டிஃபரண்ட் காட்டுறதுக்கு பயன்படுத்துவோம். எக்ஸெப்ட் அப்படின்னா தவிர அல்லது தவிர்த்து, எக்ஸ்க்ளூஷன் என்பதை காட்டுவதற்கு மாத்திரமே பயன்படுத்துவோம். பிசைட்ஸ் அப்படி என்றால் தவிர என்பதுதான். அது என்ன அர்த்தத்தில் வருகிறது? மேலதிகமாக அல்லது கூடுதலாக. இதை நாங்க அடிஷன் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறோம். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். மேற்கூறிய வாக்கியங்களில் எக்ஸெப்ட் ராணி, எவ்ரிஒன் கேம் என்பது மட்டுமே எக்ஸ்க்ளூஷனை குறிப்பிடுகிறது. மீதி 2 வாக்கியங்களும் எக்ஸ்க்ளூஷனை குறிப்பிடவில்லை. ஆகவே அந்த வாக்கியம் other than ராணி, எவ்ரிஒன் கேம் என்றும் கூறப்படலாம். ஏன் other than என்பதற்கு எக்ஸ்க்ளூஷனும் ஒரு பயன்பாடாக இருக்கிறது. ஆனால் other than being late, she did everything well என்னும் வாக்கியத்தில் except என்பதை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் அவ்வாக்கியத்தில் other than என்பது டிஃபரண்டை குறிக்கிறது. வித்தியாசத்தை தான் குறிச்சு காட்டுது. besides என்பது எந்த வகையிலும் எச்சந்தர்ப்பத்திலும் இவற்றில் எதனுடனும் மாற்றி பயன்படுத்திட முடியாத ஒன்று. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Now this is the quiz time for you. Everyone passed the exam blank Rani. I have nothing to say blank thank you. Blank being a great singer, she is also a talented dancer. Blank, that small mistake, your work is perfect. Please give it a try. Subscribe for more videos.